எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவர் தம்மை தேடுவோருக்கு தக்க கைமாறு கொடுக்கிறார் என்பதையும் விசுவசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆக வந்திருக்கிறவர்கள் கடவுள் இருக்கிறார், அவர் தேடி வந்திருக்கிற இல்லையா, எனக்கு கைமாறு கொடுப்பார் என்கிற ஆழமான விசுவாசத்தோடு நம் ஆண்டவரை வரவேற்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை நீரு நற்கருணைக்கு எல்லா கால ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நாம் எழுந்து நிற்போம். பரலோக தேவனை, துதிக்கு பாத்திரரை நாம் ஆராதிப்போம். எழுந்து நிற்கிறவர்கள் விசுவாசத்தோடு கண்களை மூடி, ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற என்னை ஆசீர்வதியும். நான் வந்த வண்ணமே திரும்பி போகாதபடி உம் பரிசுத்த பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். உம்முடைய தேவ வல்லமை என்னை மூடட்டும். கதறி அழுவோருக்கு ஆறுதல் தருகிறவரே, என்னை ஆசீர்வதிக்கவார். 2 கரங்களையும் விரித்து நோய்களை குணமாக்கும் தெய்வம், தீமைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வம், சமாதானத்தை நமக்கு கொடுக்கிற தெய்வம் நம் நடுவிலே இருக்கிறார். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. 2 கரங்களை உயர்த்தி, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். 2 கரங்களை உயர்த்தி, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர்.
ஹல்லேலூயா. அல்லேலூயா. நாம் உட்காருவோம். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை உள்வாங்குங்கள். நான் வசனத்தை அனுப்பி உங்களை குணப்படுத்துவேன். Praise the Lord. கையை நீட்டு என்று சூம்பிய கையுடையனுக்கு ஆண்டவர் சொன்ன பொழுது கையை நீட்டு இயேசு சொன்னதுனாலதான் நீட்ட முடித்தது. ஆக மரித்தவன் லாசருவே வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுதான் அவனை உயிரோடு கொண்டு வந்தது. ஆகவே இந்த 40 நிமிடம் 45 நிமிடம் நீங்கள் கேட்க போகிற செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, பேப்பர் பென் இருக்கிறவங்க எழுதி வச்சுக்கங்க. இது தியானத்திற்கு மிகவும் உபயோகமாயிருக்கும். கடவுளிடமிருந்து புறப்படுகிற எதுவும் உலகத்தை ஜெயிக்கும். கடவுளால் அனுப்பப்படுகிறவர்களும் உலகத்தை ஜெயிப்பார்கள். ஆமென். பிசாசை நீ ஜெயிக்கணுமா? உன் பிரச்சனைகளை நீ ஜெயிக்கணுமா? நீ கடவுளிடமிருந்து பிறக்க வேண்டும். இதைதான் நிக்கோதேமிஸ் ஒரு இரவு வந்து, ஆண்டவரே, நீர் செய்கிற வல்ல காரியங்கள் எல்லாம் பார்த்து நிச்சயமாக நான் நம்புகிறேன், நீ கடவுளிடமிருந்து வந்தவர். இப்படிப்பட்ட வல்லமையை நான் பெறுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆவியிலும் நீரிலும் நீ பிறக்கணும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும். ஆனா ஒவ்வொரு நாளுக்குரிய கிருபையையும் கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த புதிய வருடத்திற்கான ஆசீர்வாதத்திற்காக நான் அமர்ந்து ஜெபித்த பொழுது கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி, நீ ஒவ்வொரு குழுவையும் ஆசீர்வதி, அது அவர்கள் மேல் வந்து தங்கும் என்று ஆண்டவர் சொன்னதனால் இந்த செய்தி உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆசையோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆக இந்த புதிய வருடத்தில் முதல் செவ்வாய்க்கிழமையில் புனித அந்தோனியாருடைய பிரசன்னத்தில் கடவுளுடைய மகிமையில் உங்கள் செவிகளில் விழப்போகிற முதல் வாக்குத்தத்தம், எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வருவதாக. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. எல்லா நலன்களும் உங்களை தேடி வரும். இது கடவுள் சொன்ன வாக்குத்தத்தம். மதுரவாயலுக்கு போகும்போது இந்த வாக்குத்தத்தத்தை என் பிள்ளைகளுக்கு சொல். நீ இழந்தது, முடங்கி விட்டது, மூடப்பட்டது, நோய்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் விட்டுடு மகளே. இந்த புதிய வருடத்தில் புதிய நலன்கள் உன்னை தேடி வரும். ஆமென் சொல்ல மாட்டியா? எல்லாருடைய நீதான் துக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அல்லேலூயா. நன்மைகளை கொடுக்கிறவர் இயேசு. யாக்கோபு புஸ்தகம் முதல் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, இந்த நான் சொல்லுகிற பிரசங்கத்தில் ஆழம் இருக்கும், அதை கண்டுபிடிங்கள். நன்மையானது எதுவும் கடவுளிடமிருந்தே வருகிறது. நன்மையானது எதுவும் கடவுளிடமிருந்தே வருகிறது. பிசாசு நமக்கு நன்மை செய்ய முடியாது. தீமைகள் செய்கிற பிசாசு நமக்கு எந்த நன்மைகளும் செய்ய முடியாது. நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் இயேசு. இயேசு நல்லவர். அவருக்கு நன்மைகளை மட்டுமே செய்ய தெரியும். அவரால் தீமை செய்ய முடியாது. ஏனெனில் அவரில் தீமை இல்லை, அவரில் இருள் இல்லை. ஆனால் பிசாசு அவனிடத்தில் நன்மை இல்லை. அவனிடத்தில் இருப்பதெல்லாம் இருள். அவன் தொடக்கத்திலிருந்தே பொய்யன். அவன் தொடக்கத்திலிருந்தே கலவரம் செய்கிறவன். அவன் தொடக்கத்திலிருந்தே குடும்பங்களை அழிக்கிறவன். தொடக்கத்திலிருந்தே மக்களுக்கு நோய் நொடிகளை கொடுத்து, ஏதோ ஃபாதர் இப்ப புதுசா ஒரு பேர் சொன்னாரே, புது புது வியாதிகளை கொடுத்து மக்களை துயரத்துக்கு உள்ளாக்குகிறவன் தான் பிசாசு. இதை யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். அருளப்பர் 10ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்துடைய முதல் பாகம் அது என்ன சொல்லுகிறது? இல்லம்மா, திருடன் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை. பிசாசுக்கு திருட தெரியும், உன்னை கொல்ல தெரியும், உன்னை அழிக்க தெரியும், வேற எதுவும் அவனுக்கு தெரியாது. அதே யோவான் 10ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பகுதி இயேசு சொல்கிறார், நானோ என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அந்த வாழ்வையும் நிறைவாய் பெறும் பொருட்டு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்கம் பிசாசு என்னை அழிப்பதற்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள். நன்மைகள் அனைத்தும் கடவுளிடத்திலிருந்து வருகின்றன. தீயவன் தீமையை செய்கிறான், கடவுளோ நன்மை செய்கிறான். ஒரு கரும்பை கத்தியால நீங்க வெட்டுனீங்கன்னா அந்த கத்தியில் கூட சுவையத்தான் அந்த கரும்பு விட்டு செல்லுமே தவிர அது வேறொன்றையும் விட்டு செல்லாது. அதே போல நாம் கடவுளை மறந்திருந்தாலும், கடவுளை வெறுத்திருந்தாலும், கடவுளை சபித்திருந்தாலும், கடவுளே இல்லை என்று சொல்லி இருந்தாலும் அவர் நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆக இது முதல் சத்தியம். நன்மைகள் உங்களை தேடி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆக இரண்டாவது, இந்த நன்மைகளை செய்யக்கூடியவர் இயேசு, இயேசு மட்டும்தான். இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஃபாதர் சொன்னார், இங்க இருக்கிறவங்களாம் பைபிள் நாலேஜ் நல்லா இருக்கிறவங்க, அதனால்தான் வார்த்தைகளை சொல்லி வசனங்களை சொல்லி உங்களை நடத்த விரும்புகிறேன். இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நல்லா கவனிங்க. போன வருஷத்துல எனக்கு ஏன் துயரம் இருந்தது, ஏன் நஷ்டத்தை நான் அடைந்தேன், என் குடும்பத்தில் அகால மரணங்கள் ஏன் நடந்தது, கடன் பிரச்சனை எதனால வந்தது, தீமைகள் எப்படி நிகழ்ந்தது, விபத்துக்கள் எப்படி நிகழ்ந்தன. நம்ம நினைச்சுக்கோம், கடவுள் என்னை கைவிட்டுட்டாரோ, போன வருஷம் இத்தனை துயரங்களை அனுபவித்தனோ என்று நீங்கள் நினைப்பீர்கள். வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். இதோ பார், கவனிங்க, மதுரவாயில் இருக்கிற புனித அந்தோனியர் தேவாலயத்தில் வந்து இருக்கிற பக்தர்களே, உங்களை பார்த்து இயேசு சொல்லுவது இதோ பார். கவனிங்க, 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 கடகடன்னு போயிடக்கூடாது. இதோ பார். பாருனா கண்ணை தெர மகள, சகோதரனை கண்களை தெர. இதோ பார், கண்ணை திறந்து பார். உன் முன்பாக வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் என்று நான் உன் முன் வைக்கிறேன். உன் கண் முன்னாடி வைக்கிறார். கண்ணை திற. Open your eyes and see. God has kept life and death, good and bad. தொடர்ந்து வசனங்கள் சொல்லுகிறது, உங்கள் முன்பாக இதை வைக்கிறேன், இது உன்னுடைய சுதந்திரம். லைஃப் இஸ் a choice. யாரும் உங்கள் மேல் திணிப்பதில்லை. குடிடா, உன்னை யாரும் குடின்னு யாரும் உன்னை போர்ஸ் பண்ணல. சினிமாவை பாரு, கெட்டு போய் என்று உன்னை யாரும் பலவந்தப்படுத்தல. பான் பாராக்கியும் போதை பொருட்களையும் உட்கொள் என்று உன்னை யாரும் பலவந்தப்படுத்தவில்லை. கோபத்தில் இரு, பகையில் இரு, சண்டையை போடு, மனசுல பகையை வச்சுக்கோ, உன்னை யாரும் பலவந்தப்படுத்தவில்லை. நீ விரும்புவதால், நீ அப்படி செய்ய விரும்பியதால், துயரமாக இருக்க நீ விரும்பியதால், பகையோடு இருக்க விரும்பியதால் நீ அப்படி இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கையையும் சாவையும் முன்னாடி வைக்கிற, நன்மையையும் தீமையும் முன்னாடி வைக்கிற. தொடர்ந்து வசனங்கள் சொல்லுகிறது, நீ கையை நீட்டி எதை தொடுகிறாயோ அது உன்னுடையதாகும். அல்லேலூயா. நீ கையை நீட்டி எதை தொடுகிறாயோ அது உன்னுடையதாகும். உங்க வாழ்க்கையில் நடந்த கெட்ட காரியங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது பாருங்க. ஏன் நடந்தது என்றால், நீ தெரிந்தெடுத்தாய், தெரிந்தெடுத்ததினால் அதற்கேற்றபடி நடக்கிறது. புரிகிறதா? ஒருவன் சாராயம் பாட்டல் கிறிஸ்துமஸ் முடிஞ்சு நியூ இயர் டிசம்பர் 31 12 மணி
ஜனவரி 1 முதல் நிமிஷம் கொஞ்சம் பேர் பீச்சில் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் கிளப்ல இருந்தாங்க, கொஞ்சம் பேர் தன்னுடைய காதலியை அல்லது காதலனை உட்கார வைத்துக் கொண்டு மறைவான இடங்களுக்கு போனார்கள். சில பேர் குடித்து கும்மாளம் போட்டார்கள். சரியாக 12 மணிக்கு போகக்கூடாத இடத்திற்கு போய் அந்த நியூ இயரை செலிப்ரேட் செய்தார்கள். ஆனால் நம்மில் பல பேர் அந்த 12 மணிக்கு கடவுளுடைய ஆலயத்தில் இருந்தோம் அல்லவா? அதனால்தான் சொன்னேன், கடவுளிடமிருந்து நீங்கள் தொடங்குங்கள், கடவுளிடமிருந்து தொடங்குங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்போ ஒருத்தன் சாராய பாட்டில 12 மணிக்கு தொட்டுட்டான். அந்த சாராயம், அந்த குடி, அதனால் வருகிற மயக்கம், அதனால் ஏறுகிற போதை, அதனால் அவன் செய்கிற காரியம், அதனால் அவன் விழுந்து கிடப்பது, மனைவியை அடிப்பது, பிள்ளைகளை அடிப்பது, கடன் வாங்கி குடிப்பது, அரை நிர்வாணமாக ரோட்டில் விழுந்து கிடப்பது, சாக்கடையில கடன் தொல்லை, வேலைக்கு போக மாட்டான், மனைவியிடத்தில் போகும்போது துர்வாசனை, மனைவி அவனை நிராகரிப்பாள், மனைவியை அவனால் திருப்திப்படுத்த முடியாது, கணவன் குடித்துவிட்டு உறங்கிவிட்ட பிற்பாடு மனைவி நேசத்திற்காக இன்னொருவனை தேடுவார். சண்டை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், இவை அத்தனையும் பாட்டில தொட்டனுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. காமத்தை தொட்டவர்கள் 12 மணிக்கு அவனுடைய பார்வை முழுவதும் இரவும் பகலும் ஒரு ஆணையோ பெண்ணையோ இச்சித்துக் கொண்டே இருக்கும். அவன் படுக்கையிலும் பார்ப்பதும், திரைப்படங்களில் அவன் பார்க்க விரும்புவதும், தனி அறையில் அவன் பார்த்து ரசிப்பதும் அதை சார்ந்தது தான். சூடேற்று பெற்ற உடலில் தங்கை யார், அக்கா யார், அம்மா யார், உறவு முறை என்ன, ரத்த உறவு முறை என்பதை பற்றி கவலைப்படாமல் காலையிலிருந்து பஸ்ல ஏறினாலும் சரி, கீழே நடந்தாலும் சரி, ரோட்ல போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அவனுடைய நினைவுகள் எல்லாம் காமம் காமம். அதனால் பாவம் செய்து, அதனால் கண்டுபிடிக்கப்பட்டு, ஊரில் கண்டுபிடிக்கப்பட்டு விபச்சாரி என்ற பெயர் எடுத்து எத்தனையோ அவமானங்கள். கணவன் அவளை விவாகரத்து செய்கிறான், மனைவி கணவனை விட்டு பிரிகிறான். இது எல்லாம் காமத்தோடு தொடர்புடையவை. உச்சமாக எய்ட்ஸ் வியாதியோடு அவன் மருத்துவமனையில் சாக கிடக்கிறான். பண ஆசை இருப்பவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி கடையை திறந்து வைக்கணும், முதல் நாள் ஆசீர்வாதம். பண ஆசை ஒருவனை விட்டு வைப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமையில் கூட அவன் வேலைக்கு போவான். இரவு 10 மணி தாண்டி 12 மணி வரைக்கும் அவன் வேலை செய்வான். சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். ஆகவே பூசணி, தண்ணீர் பூசணி இருக்கையா, அது செவப்பா இருக்கணும்னு சொல்லி அதுல மருந்து போடுறான், சம்பாதிக்கிறான். மிளகு விதையோட பப்பாளி விதையை கலந்து அதை விற்கிறான். புளியங்கொட்டையை நல்லா அரைச்சி காப்பித்தூள்ல கலந்து லாபம் சம்பாதிக்கிறான். மருத்துவமனையிலும் இல்லாத வியாதியை ஒரு பெயர் வைத்து பயத்தை உண்டாக்கி, இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டும், இத்தனை செக்அப் செய்ய வேண்டும் என்று வருடத்தின் முடிவில் டாக்டருங்க என்ன பண்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு, இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் ஒரு வருஷத்துல 30 கோடி எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருக்கிறோம், ஆகவே உங்களுக்கெல்லாம் இன்கிரிமெண்ட், உங்களுக்கெல்லாம் போனஸ் என்று அவர்களுக்கு கொடுக்கிறது. மனிதன் பணம் சம்பாதிப்பதில் தன்னை இழந்து விடுகிறான். அதே போலத்தான் பகை, அதே போலத்தான் சுயநலவாதிகள். நீங்கள் எதை தொடுகிறீர்களோ அது உங்களுடையதாகும். என் அன்பு பிள்ளைகளே, உங்க வீட்டுல சும்மா கஷ்டம் வந்துடல, உன் உடம்புல சும்மா நோய் வந்துடல, உன் குடும்பத்தில் சண்டைகள் சாதாரணமாக வந்து விடவில்லை, நீங்கள் கடனை எளிதாக வாங்கிவிடவில்லை, நீங்கள் கடவுளை விட்டுவிட்டு வேறொன்றை தொட்டதனால் அவற்றை சார்ந்தவைகள் உங்களை தேடி வந்தன. இதை ஒத்துக்கொள்ள முடிகிறதா? இந்த ஆராதனையில் ஏதோ ஒரு செய்தியை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி போய்விட்டு போவதற்காக வரவில்லை. சத்தியம், சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுவிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆக இன்றைக்கு நீ கற்றுக்கொள், ஒத்துக்கொள், நான் கடவுளை விட்டு விட்டு வேற ஏதோ ஒன்றை தொட்டதனால் எனக்கு இது இப்படி வந்தது.
நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்கிறது, இந்த கிரீஸ தொட்டவனுக்கு கிரீஸ் தான கையில வரும், தீமையை தொடும்போது தீமைதான உன்னில் காணப்படும். நீ கடவுளை தொடு, நீ இயேசுவை தொடு. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 12 வருடமாக இரத்த போக்கோடு இருந்த ஒரு பெண் காணப்பட்டார். இருந்த சொத்தை எல்லாம் விற்று எல்லாமே வைத்தியத்திற்கு செலவழித்த பின் எதுவும் இல்லாததால் மூலையில் அமர்ந்திருந்தார். அழுக்கடைந்த உடை, தொடர்ந்து இரத்த போக்கு, ஈக்கள் மொய்க்கும், மெல்லிய உடல், எலும்பும் தோலுமா. இனி அவள் வாழ்வதே வேஸ்ட். நடைப்பிணமாக இருந்தவளுக்கு யாரோ இயேசுவை பற்றி சொன்னார்கள். என் அன்பு பிள்ளைகளே, மருந்து உங்களை குணமாக்க முடியுமா? மூலிகைகள் உங்களை குணமாக்க முடியுமா? சாலமோனின் ஞானம் நூல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மனிதன் மூலிகையினாலும் அல்ல, மருந்தினாலும் அல்ல, பச்சிலையாலும் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையாலே அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. நீ எத்தனை மருந்து ஒன்னா சாப்பிட, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நன்மைகள் அனைத்தும் அவர் தர வேண்டும். குழந்தை பாக்கியம் அவர் தர வேண்டும். IVF நீ போனா கூட அது சக்சஸ் ஆகிறது ஏசப்பாவால. உன் நிலத்தில் விதைகளை விதைத்தாலும் அது முளைக்க வேண்டும் என்றால் இயேசு சொல்ல வேண்டும். உன் கை செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படணும், உன் தொழில் அபிவிருத்தி ஆகணும்னா ஏசப்பா தொட்டா போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த இரத்த போக்கோடு இருந்த பெண்ணுக்கு இயேசுவை பத்தி யாரோ சொன்னார்கள். அவ ஒரு முடிவுக்கு வந்தா, இந்த வீட்டில் இருக்கும் வரைக்கும், இந்த இடத்தில் இருக்கும் வரைக்கும் எனக்கு சுகம் கிடைக்க போவதில்லை. நான் எழுந்து, சொல்லுங்க, நான் எழுந்து இயேசுவினிடத்தில் போவேன், அவருடைய ஆடையை தொடுவேன், சுகத்தை பெற்றுக்கொள்வேன். நீ சொல்லவே இல்லையே மகளே, நான் எழுந்து இயேசுவினிடத்தில் போவேன், அவருடைய ஆடையை தொடுவேன், சுகத்தை பெற்றுக்கொள்வேன். இதுதான் உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடவுள்கிட்ட போறேன், அவர் எனக்கு சுகம் கொடுப்பார், வெறும் கையை இன்னைக்கு நான் திரும்பி வரமாட்டேன் என்கிற ஒரு போராடுகிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் இருந்தான் பழைய ஆகமத்தில். யாக்கோபு என்றால் ஏமாத்துக்காரன் என்று பொருள். தகப்பனை ஏமாற்றினான் ஈசாவை. பிரைஸ் தி லார்ட். அண்ணனை ஏமாற்றினான். ஆனால் அவனுக்கு பெயர் யாக்கோபு. எத்தன் ஏமாற்றுக்காரன். வாழ்க்கை முழுவதும் அண்ணன் கொன்னுடுவானோ என்ற பயத்தில் இருந்தவன் ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க நேர்ந்தது. அவன் ஆண்டவரை காலை பிடித்துக் கொண்டான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர் சொன்னார், முடியாது, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் உன்னை நான் விட மாட்டேன். முடியாது, நேரம் ஆகிவிட்டது, நான் போக வேண்டும். அவன் சொன்னான், இல்லை. இங்கு அமர்ந்து இருக்கிறவர்களே, உங்கள் ஜெபம் கேட்கப்படாத பொழுது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னும் அதிகமாய் செபியுங்கள். கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்காமல் அல்ல, உங்கள் ஜெபம் இன்னும் போதவில்லை, அதிகமாய் செபியுங்கள். உபவாசித்து செபியுங்கள். முழங்காலில் இருந்து செபியுங்கள். முழங்காலில் இருந்து நீ செய்கிற யுத்தம் உனக்கு வல்லமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி, உம்முடைய நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி உரிமையோடு போராடு, கண்ணீரோடு போராடு. யாக்கோபுக்கு நேரம் வராவிட்டாலும் அவன் போராடிய போராட்டத்தை பார்த்து கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். இனிமேல் உன் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ராயேல் என்றார். யாக்கோபு என்றால் ஏமாத்துக்காரன், இஸ்ராயேல் என்றால் கடவுளுடைய மகன். இன்றைக்கு அந்த அபிஷேகம் உங்களை தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே நான் துக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதனால் பிரயோஜனம் இல்லை. இனி நான் மகிழ்ச்சியா இருக்க போகிறேன் என்று அதை தொடுங்கள். முகவாட்டத்தோடு இருக்கிற நீங்கள், இனி நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன், சமாதானத்தோடு இருப்பேன், அந்த சமாதானத்தை பிடிங்களேன், மன்னிச்சிருங்க.
உங்களுக்கு வேதனை கொடுத்தவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னதுனால தான் உன்னால மன்னிக்க முடியல. இன்றைக்கு மன்னித்து விடு, மறந்து விடு. அவர்களை நீ நினைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் அவர்கள் உன்னை ஆண்டு கொண்டு இருப்பார்கள். அவர்களை மன்னித்து விட்டால் நீ விடுதலை பெற்றுக் கொள்வாய். உங்கள் ஏராளமான பேருக்கு இருதயத்தில் வலிகள் இன்றைக்கு மறைய போகின்றது. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா இருளும் இன்றைக்கு மறையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? இன்னைக்கு கையை நீட்டி நான் வாழ்வை பெற்றுக் கொள்ள போகிறேன். இன்னைக்கு கையை நீட்டி நன்மையை நான் தொட போறேன். அது என்னுடையதாகும். ஒரு கரண்ட் போற ஒயரை நீ பிடிச்சனா அந்த கரண்ட்ல இருக்கிறது எல்லாமே உன்னுக்கு வரும். பத்தியா? ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களில் சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். நீங்கள் என்னுள் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள். நீ காய்ந்து போனதற்கு, உன் குடும்பம் காய்ந்து போனதற்கு, வறண்டு போனதற்கு காரணம் நீ கடவுளோடு இருக்கிற உறவை விட வேறு ஏதோ ஒன்றின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாய். உன் பணத்தின் மீது இருக்கலாம். பேங்க்ல பேலன்ஸ் எனக்கு 30 லட்சம், அது ஒருவேளை உன்னை நடத்துகிற சக்தியாக இருந்திருக்கலாம். இப்பொழுது 30 லட்சம் கொடுத்தாலும் உனக்கு அந்த சுகத்தை, அந்த பணம் கொடுக்க முடியாது. கடவுள் தான் கொடுக்க முடியும். நீ தேடுகிற நிம்மதியை இயேசு தான் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்ரஹாமுக்கு கடவுள் வாக்கு கொடுத்தார். அதுவரைக்கும் அவனுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியது, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அப்ரஹாம் விசுவசித்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. you choose today. எனக்கு குழந்தை இல்லையே, நான் மலடி ஆயிட்டனே, அதை விட்டு விடு. உன் சந்ததியின் சந்ததியை காண்பாய் என்று வாக்குத்தத்தம் இருக்கிறதே, அதை பிடித்துக்கொள். அப்ரஹாமுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி, மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நன்மைகள் எல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. ஆகவே காலையில எந்திரிச்ச உடனே நீ எதையும் தொடுறதுக்கு முன்னாடி கடவுளை தொடு.
யாருக்கிட்ட பேசுறதுக்கு முன்பாக இயேசுவோடு பேசு. பைபிளை திறந்து படி. யாருடைய குரலை கேட்பதற்கு முன்பாக கடவுளுடைய குரலை கேள். அல்லேலூயா. ஹalleluya. போய் டிவி ஆன் பண்ணி என்ன நியூஸ் என்று கேட்பதற்கு முன்பாக, ஆண்டவரே இன்னைக்கு நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்பதை கேட்பதற்காக அமர்ந்திரு. அவரோடு அமர்ந்திரு. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுவதுதான். வாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இடைப்படுங்க ஆண்டவரே, கூப்பிடுறதுல தான் இருக்கு. அல்லேலூயா. அழுது கொண்டே இருப்பதனால் எதுவும் நடக்காது. ஆண்டவரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை சமர்ப்பியுங்கள். திருப்பாடல்கள் 128 எடுத்து வாசிப்போம். யார் ஒருவன் எவள் ஒருவள் கடவுளுக்கு அஞ்சுகிறார்களோ, கடவுள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். கவனிங்க, ஒரு பாஸ்டர் இருந்தார். அவங்க வீட்டுல ஒரு கோழி வந்துச்சு, நாட்டு கோழி. உடனே அதை பிடிச்சார், பொண்டாட்டி கிட்ட கொடுத்தார். பொண்டாட்டி கிட்ட கொடுத்து, இது கூடையில வச்சு நம்ம குழம்பு செஞ்சு சாயந்தரம் சாப்பிடுவோம். யார் சொன்னது? பாஸ்டர் ஐயா. அவங்க கூடையில வச்சுட்டு 2 பேருமே கோயிலுக்கு போறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல, இல்லைன்னா இணை சட்டம் 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, பிறர் உடைமையை மற்றவங்களுக்கு சொந்தமானது உன் கையில இருக்கக்கூடாது, அது பாவம், இன்னொருடைய சொத்தை நீ ஆசைப்படக்கூடாது அப்படின்னு இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பின்னாடி உக்காண்டு இருந்த மனைவி நினைச்சா நம்மளுக்கு தான் சொல்றாரு போலக்கு. அதனால வீட்டுக்கு போய் கூடைய திறந்து விட்டுட்டா. கோழி போயிடுச்சு. சாயந்தரம் இவர் வந்தார். கோழி கறி கம கம கமன்னு இருக்கும். நம்ம சாப்பிடலான்னு வந்த உடனே ரசமும் துவையலும் வச்சா. கோழி அங்க, அத நீங்க பிறருடைய உடைமைக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னீங்களே, திறந்து விட்டுவிட்டேன். அவர் சொன்னாடி, முட்டை பையில பிரசங்கம் ஊருக்கு, உபதேசம் ஊருக்கு, நமக்கு இல்ல. அல்லேலூயா. அப்படியா? கடவுள் என்னை பார்க்கிறார், கடவுள் என்னை காண்கிறார். காயின் தன் தம்பி ஆபேலை கொன்ற பொழுது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனங்களில் வாசித்தால், உன் தம்பி ஆபேல் எங்கே? எனக்கு தெரியாத. ஹலோ ஹலோ, நீ நினைச்சுக்கிற பூனை கண்ணு மூடிச்சுன்னா பூலோகமே இருண்டு போச்சுன்னு நினைக்குமா? நீ செய்தது அனைத்தும் கடவுள் பார்க்கிறார். நீ செய்த நன்மையாகிலும் நீ செய்த தீமையாகிலும், 4 சுவருக்குள் செய்ததை ஆகிலும், செவியோடு செவியா இருட்டில் நீ பேசியதாகிலும் ஆண்டவர் கேட்டார், ஆண்டவர் பார்த்தார். அதே போல அழுகிற உன் அழுகையாகிலும் உன் புலம்பலையாகிலும் கடவுள் பார்த்திருக்கிறார். உன் கணவனால் உன் குடும்பத்தாரால் உனக்கு ஏற்பட்டிருக்கிற நிந்தைகளை கடவுள் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவர் எனக்கு இவ்வளவு கஷ்டம், முதல்ல உன்னை செக் பண்ணு. அல்லேலூயா. எந்த அளவியல் அளப்பாயோ அதே அளவியால் அப்ப உனக்கு அளக்கப்படுவது நீ அளந்த அளவியாலே. நீ விதைத்த விதைத்தான் இப்பொழுது நீ அறுவடை செய்கிற. ஆனால் கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். திருப்பாடல் 139 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பா, நான் நம்முடைய திரு சந்நிதியிலிருந்து எங்கே போய் மறைந்து கொள்ள முடியும்? அபார்ஷன் பண்ணிருக்கல, கொலகாரி தானே நீ. அபார்ஷன் செய்ய வச்சவன் நீ, கொலகாரன் தானே. ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று ஆண்டவர் சொன்னாரே. கருவில் இருந்த குழந்தை கூப்பிடாதோ? அது கதறியது. உன் குடும்பத்தில் கொலை நடந்த பிற்பாடு அந்த கருவறையோ உன் வீட்டையோ கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கிறியா? அந்த வீட்டுக்குள்ள கடவுள் இருப்பார் என்று நினைக்கிறியா? திரு இருதய படத்திற்கு அழகான உருவம் செய்து சீரியல் லைட் போட்டு வச்சுட்டா திரு இருதய ஆண்டவர் அங்க வந்துருவார்னு நினைக்கிறீங்களோ? நீ எத்தனை பாவங்களை செய்ய அந்தோனியார் உனக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று நினைக்கிறீர்களோ? அல்ல அல்ல. அஞ்சி நட, அஞ்சி நட, கடவுளுக்கு பயந்து நட.
ஒரு ராஜா 4 பேரை அழைத்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து யாரும் பார்க்காத இடத்தில் போய் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னார். ஓடி போனாங்க. 3 பேர் திரும்பி வந்து சாப்பிட்டோன்னு சொன்னாங்க. ஒருத்த மட்டும் திரும்பி அதை கொடுத்துட்டான். இந்த 3 பேர் எங்கெங்கெல்லாம் போய் சாப்பிட்டீங்க? நான் வந்து ஏரி கரையில போய் சாப்பிட்டேன், நான் வந்து ஒரு மரத்து மேல ஏறி உக்காந்து சாப்பிட்டேன். இன்னொருத்தர் சொன்னா நான் கதவை பூட்டிக்கிட்டு சாப்பிட்டேன். 4வது மனிதன் சொன்னான், நான் எல்லா இடத்திலும் போனாலும் கடவுள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ செய்வது நினைப்பது அனைத்தையும் கடவுள் பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. Hallelujah. வலது கருத்து உயர்த்துங்களே. அல்லேலூயா. Hallelujah. கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறவர்கள் மேல் ஆசீர்வாதம் இறங்கி வரும். இந்த பிரசங்கம் பிடிச்சிருக்கா இல்லையா? சில பேர் முகத்தை பார்த்த இப்படி பார்க்கறத பார்த்தா நான் திரும்பி கயத்தாருக்கு போவேனான்னு தெரியல. ஆக 3 விதமான ஆசீர்வாதங்கள் எழுதி வச்சுக்கோங்க. முதல் ஆசீர்வாதம், மனிதன் கஷ்டப்பட்டு உழைப்பது. சேமிப்பான் சேமிப்பான் சேமிப்பான், கடைசியில் அவன் சம்பாதிச்சதை அவனே அனுபவிக்க மாட்டான், அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போவான். இந்த பணத்தை சம்பாதித்துக்காக பிள்ளைங்களோட உட்காந்து பேசியிருக்க மாட்டான், மனைவி அன்பா பார்த்திருக்க மாட்டான், அலுவலகத்தில் மற்றவர்களோட அன்பா இருந்திருக்க மாட்டான், லஞ்சம் வாங்கி இருப்பான், கொள்ளை அடிச்சிருப்பான், சேர்த்து வச்சிருப்பான். 2 வீடு 3 மாடி வீடு, 2 கார் 3 கார், அவனுடைய நினைவெல்லாம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். ஆகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவன் வீடு கட்டிட்டான், நம்ம வீடு கட்டல, அவனுக்கு ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். தப்பு. திருவிழால நீங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் நகையா போட்டுட்டு வருவீங்க. சில பேருக்கு நகை இருக்காது. ஆண்டவரே நீங்க அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களே, எனக்கு ஏன்பா ஆசீர்வாதம் இல்லை? ஆசீர்வாதம் என்பது பணமோ நகையோ வீடு அல்ல. ஆசீர்வாதம் என்பது நிம்மதி, அமைதி, நோய் இல்லாத உடல், பிரிவினை இல்லாத குடும்பம், குழப்பம் இல்லாத கணவன் மனைவி உறவு, மதிப்பு கொடுக்கிற பிள்ளைகள், பெற்றோருடைய பாசம். அல்லேலூயா. Hallelujah. ஒரு குடிசை வீடு இருக்கும், அடுப்பாங்கற அம்மா இங்க படுத்திருப்பா, அப்பா இங்க படுத்திருப்பாரு, 3 பிள்ளைங்க கால் நீட்ட இடம் இல்லாதல்ல காலை மடக்கி போட்டு தூங்குவாங்க. அத்தனை பேரும் எப்படி தூங்குவாங்க தெரியுமா? பணக்காரங்க பையனுக்கு ஒரு வீடு ரூமு, பொண்ணுக்கு ஒரு ரூமு, கணவன் மணிக்கு ஒரு ரூம், அதுல ஏசி, பெரிய கட்டில், பெரிய மெத்தை எல்லாம் போட்டு கையில என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? தூக்கு மாத்திரை. தூக்கமே வரமாட்டேங்குது ஃபாதர். எப்படி வரும்? கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தா எப்படி தூங்குவ நீ? எனக்கு ஒரு 3.5 ஏக்கர் நிலம் இருந்தது, உளுந்து போட்டேன் கயத்தார்ல, நஷ்டம் 7,000 தான் வந்துச்சு. அப்ப கடைசி நாளில் புடுங்குறவங்க 5 பேர் போதுன்ற, நாங்க 8 பேரை தான் வருவோம். இல்லம்மா வேண்டான்னா கூட ஒரு அக்கா வந்துச்சு, ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை 2 நாள் செஞ்சது. ஒரு நாள் 1 மணி நேரம் உழ வேண்டியதை 8 மணி நேரம் உழுதார்கள். எல்லாம் என்னை ஏமாத்தினாங்க. எனக்கு விவசாயம் தெரியாது இல்லையா? கடைசியில் அந்த அக்கா, ஃபாதர் எனக்கு படி கொடுங்களேன், 8 பேரை கூப்பிட்டு வந்தோம்ல, இன்னும் 2 ஆளுக்குரிய கூலி கொடுங்க. நான் சொன்னேன், பாருமா இதுதான் அறுத்து இருக்கிறோம், கேட்குறிய மனசாட்சி இல்லையா? ஃபாதர் நீங்க கூப்பிட்ட மாதிரி வேற யாரோ கூப்பிட்ட நான் போயிருப்பேன்ல ஃபாதர், கொடுங்க. வாங்கினார், நானும் கொடுத்தேன். அப்புறம் சொன்னா, அவள் ஒரு இந்து சகோதரி, ஃபாதர் எனக்கு ஜெபிப்பீங்களா? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம மனசு உனக்கு எப்படி வரும்? அடுத்தது அவள் சொன்னா, என் பையன் 21 வயசு பையன் போன வருஷம் ரயில் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். ஒரே பையன். நீ யாருக்கு உழைக்கிற? நீ சேர்த்து வைக்கிற சொத்து யாருக்கு? உன் வீட்டுல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிற அந்த வேலைக்காரிக்கு கிறிஸ்துமஸ்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கல. நீ சேர்த்து வைக்கிற பணம் யாருக்கு? மருமக சொன்னாலாம் பிச்சைக்காரனுக்கு போ போ போ, மாமியார் கோவம் வந்துருச்சு. நீ எப்படி சொல்லலாம் போ போ போ? இங்க வாப்பா கூப்பிட்டு வச்சு அவ சொன்னாலும் இப்ப சொல்றேன் போ போ. ஹல்லேலூயா. Hallelujah. நீ சேர்த்து வச்சது யாருக்கு? அன்புக்குரியவர்களே, தான தர்மம் செய்யுங்கள். உங்கள் செல்வத்தை கொண்டு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள்.
அப்பொழுது அவர்கள் வான்வீட்டில் உங்களை வரவேற்பார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தான தர்மங்களால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு சர்ச்சில் நியூ இயர் மாஸ் நடக்க போகுது. பாஸ்டர் ஒருத்தர் பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு உள்ள வந்தாங்க. ஒருத்தர் விடாம எல்லாரும் அவர் விரட்டி விட்டாங்க. கடைசியில் அவர் வேஷத்தை கலைச்சிட்டு வந்தார். ஓ பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் உனக்கு அவ்வளவு டீசெண்டா வருவார் நினைச்சீங்களோ? கடவுள் நீ எதிர்பார்க்காத உருவத்தில் வருவார். உன் வீட்டிற்கு எத்தனையோ முறை வந்திருக்கிறார் உதவி கேட்டு, எத்தனையோ முறை உதவி கேட்டு வந்திருக்கிறார். நீங்கள் விரட்டி அடித்திருக்கிறீர்கள். தான தர்மம் செய்யுங்கள். அப்பொழுது என்ன ஆகும்? உங்களை அறியாமலேயே நீங்கள் இயேசுவுக்கு பிச்சையிட்டு இருந்திருப்பீர்கள். உங்களை அறியாமலேயே தூதர்களுக்கு நீங்கள் நன்மை செய்திருப்பீர்கள். இதை நான் சொல்லவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 35 வசனத்தில் நான் பசியோடு இருந்தேன். கம்ப்ளீட் பண்ணுங்க. பசியோடு இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். தாகத்தோடு இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், சிறையில் இருந்தேன், நோயுற்று இருந்தேன். அப்ப இயேசு எங்க இருந்த? கோயில்ல இருந்தேன்னு சொன்னாரா? இல்ல, அந்த லிஸ்ட்ல வரவே இல்ல. இயேசு உன் நடுவிலே, உங்கள் நடுவிலே பலமுறை வந்தார். ஆக முதல் ஆசீர்வாதம் என்பது மனிதன் கடவுளை மறந்து தனக்குத்தான் சேர்த்து வைத்துக் கொள்வது. அந்த 5 விரலையும் மோதிரம் போட்டாதான் நிம்மதி. அந்த நகையெல்லாம் போட்டு நடக்க முடியாம நடந்தாதான் நிம்மதி. ஒரு நாள் நான் சென்னை பரங்கிமலையில் பிறந்து வளர்ந்தவன். சென்ட் தாமஸ் மோடு என்னுடைய ஊர். நாங்கள் ஜெபக்குழுவில் இருக்கும்போது வளர்மதி என்கிற எங்களுடைய ஜெபக்குழு கேட்டான், மாதா அம்மா மட்டும் ஏன் சிம்பிளாக்குறாங்கோ? இந்த வேளாங்கண்ணி மாதாக்கு நகையெல்லாம் போட்டது நம்ம தான், மோசம். மாதாம்மா ஏன் அப்படி நகை இல்லாம இருக்கிறாங்கன்னு கேட்டுவிட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே ஆவியானோ சொன்னார், தங்கத்துக்கு தங்கம் எதற்கு? கை தட்ட மாட்டீங்களே. தங்கத்திற்கு தங்கம் எதற்கு? தங்கத்திற்கு தங்கம் எதற்கு? பிரைஸ் தி லார்ட். தங்கத்திற்கு தங்கம் எதற்கு? யாரெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள கடவுளோடு இருக்கிறீங்களோ வெளி அலங்காரத்தை விரும்ப மாட்டீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கு தேவைக்கு அதிகமானதை பகிர்வீர்கள். புரியுதா? சந்தோஷம் அடைவீர்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. மதர் தெரேசா கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்துக்கு போய் 10 கிலோ அரிசி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு குடுகுடுன்னு வாங்கிட்டு ஓடி திரும்பி வந்தா. ஏன்னா பக்கத்துல ஒரு முஸ்லிம் அம்மா, என்னை விட 3 பசங்க, அவங்க 5 நாளா சாப்பிடாம இருக்காங்க. God's people will share, devil's people will gather. கடவுளுடைய பிள்ளைகள் பகிர்வார்கள். 2வது ஆசீர்வாதம் பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம். லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரம் 7 வசனம். பிசாசு சொல்லிச்சு ஏசப்பாட்ட, இயேசுவே நீர் என்னை ஆராதித்தால் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். நீங்க செல்வத்தை கேட்டுதானே ஆண்டுகிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க பிசாசு ஆராதிச்சீங்கன்னா செல்வம் வந்துடும். விபச்சாரம் எல்லாருக்கும், விபச்சாரம் செய்யறவர்களுக்கு காசு குவியுது, லஞ்சம் வாங்குறவர்களுக்கு காசு குவியுது, மக்களுக்கு போக வேண்டிய பணத்தை சுரட்டுகிற அரசியல்வாதிக்கு பணம் குவிகிறது. எங்கெல்லாம் பணம் குவிகிறதோ அங்கே பாவம் இல்லாமல் இல்லை. புரிகிறதா? ஆக இயேசு வணங்கி இருந்தால் இந்த உலகத்துக்கே அதிபதியா இருக்கலாம். அவர் சொன்னார், உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் ஆராதி. கெட் அவுட். நீங்கள் யாரெல்லாம் பணத்திற்காக எவ்வளவு சண்டை நடக்குது வீட்டுக்குள்ள, 2 அங்குலம் இடத்திற்காக சண்டை, ஒரு புடவைக்காக சண்டை, ஒரு தோடுக்காக சண்டை, ஒரு குக்கருக்காக சண்டை. ஹல்லேலூயா. எங்க அப்பா அம்மா இறந்த உடனே கிரைண்டருக்காக சண்டை. கடைசியில் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆசீர்வாதம் 500 இல்ல, 1000 இல்ல, நிம்மதிக்கு பஞ்சம் இல்லை, உறவுகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, அமைதிக்கு பஞ்சம் இல்லை. அபக்கு 3:17-19. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், மந்தையிலே மாடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருப்பேன். அந்த மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. கஞ்சியை நீயும் கணவரும் ஊத்தி கொடுப்பீங்க, அமிர்தமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உன் பிள்ளைகள் உன்னை சூழ்ந்து இருப்பார்கள்.
கொன்னுடுவேன் லூசு அப்படி உங்க பசங்க பேச மாட்டாங்க. அம்மா தாயை போல கோவில் இல்லை, தந்தை மந்திரம் போல இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை சூழ்ந்து இருப்பார். அனைவரும் முழந்தால் படியிடுவோமா? சாயந்தரம் மறுபடியும் ஆராதனையும் குணப்படுத்துதலும் இருக்கும். இது ஒரு தயாரிப்பு. இப்பொழுது வந்தவர்கள் மறக்காமல் சாயந்தரம் வந்திருக்க. இந்த 3 ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். கடவுளிடமிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற வேண்டும்? அவர் தருகிற ஆசீர்வாதம் உங்களோடு நிலைத்து நிற்குமா, நிற்காத? கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, என்னை விட்டு விலகாதவரே, என்னை நேசிக்கிறவரே, உம் பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறாங்க அப்பா. நீர் அவர்களை வெறுமனே ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லாமல் ஆசீர்வாதங்களை பற்றி விவரித்து கூறினேன். நன்மைகள் அனைத்தும் உம்மிடத்திலிருந்தே வரும் என்று சொல்லிக் கொடுக்கிறேன். இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய ஆசீர்வாதம் தொட்டு சுகப்படுத்தட்டும், நிரப்பட்டும், குணமும் பலமும் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற தீமைகள் மறையட்டும். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இயேசுவின் காயங்களால் ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாவதாக. இன்று முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியருடைய வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தினால் நற்கருணை ஆண்டவருடைய கரம் இங்கு இருக்கிற அனைவரையும் தொட்டு சுகமாக்கட்டும். தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா நோய்களும் மறையட்டும். உம் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவே, உம் நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். முறைகள் வருக புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மக்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்
நீரே.